சென்னையிலிருந்து விமானம் மூலம் துபாய்க்கு கடத்த முயன்ற 1 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். ஆந்திர மாநிலம் சித்தூரைச் சேர்ந்தவன் ஆனந்தன் சென்னையிலிருந்து துபாய்க்கு எமிரேட்ஸ் விமானம் மூலம் இன்று காலை 5 மணிக்கு புறப்பட தயாரானான். அவன் நடவடிக்கையை சந்தேகத்தை ஏற்படுத்தி எடுத்து சுங்க இலாக்காத்துறையினர் அவனை சோதனைக்கு உட்படுத்தினர். சோதனையின் போது அவன் வைத்திருந்த கைப்பைக்குள் மைதாமாவின் பாக்கெட்டுக்குள் ஹெராயின் என்ற போதைப் பொருள் வைத்திருந்தான். உடனடியாக ஆனந்தன் கைது செய்யப்பட்டான். விசாரணையில் அதனுடைய மதிப்பு 1 கோடி என்று தெரிய வந்திருக்கிறது. அதாவது ஆந்திர மாநிலம் சித்தூரிலிருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து துபாய்க்கு ஹெராயின் போதைப் பொருள் கடத்த அவன் திட்டமிட்டிருந்தான். இது யார் பின்னணியில் ஆனந்தன் செயல்படுகிறான், இந்த போதைப் பொருள் எங்கிருந்து கிடைத்தது, யாருக்காக இந்த ஹெராயின் போதைப் பொருள் வந்து கடத்தப்பட்டது என்பது குறித்து சுங்க இலாக்காத்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனடியாக தகவல்கள் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு தெரிவிக்கப்பட்டது. தற்போது அவர்களும் வந்து ஆனந்தனிடம் சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனையின் முடிவில் அதாவது விசாரணைக்கு பிறகு வந்து அவனுடைய பின்னணியில் யார் இருக்கிறான், ஹெராயின் போதைப் பொருள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, யாருக்காக கொண்டு செல்கிறான் என்ற குறித்த முழு விவரங்கள் தெரியவரும். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்தனுடன் பாஸ்கரன்.